கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இயேசு ஆறுதல் அளிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் புத்தாண்டு நல்வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரம் அதன் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த 2024 ஆண்டு இந்த புது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் அப்படியே நடந்தது. ஆகவே அருமையானவர்களே, கடந்த நாட்களில் கடந்த வருடங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை இழந்து, மேன்மை இழந்து, அமைதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, எப்படி இந்த புதிய வருடம் எனக்கு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு திகிலோடும் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், வேதத்திலே தேவன் உங்களுடைய வாழ்வை பொருளாதாரத்திலே ஆசீர்வாதமாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எவரும் கடன் பிரச்சனை விரும்புவதில்லை, எவரும் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி விரும்புவதில்லை. தேவனும் அதற்கு விதிவிலக்கல்ல. இது வேதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்வை சகல நிலையிலும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கையிட்டு செய்த வேலைகளை ஆசீர்வதித்தார். தேசத்தின் நன்மைகளை சுந்தரிக்க செய்தார். பொன்னையும் வெள்ளையும் உடைய சீமான்களாக மாற்றினார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, இந்த வருடம் ஆண்டவர் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற வீழ்ச்சியை மாற்றி ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க செய்து நீங்கள் கையிலின் பிரயாசத்தினாலே நீங்கள் திருப்தியோடு மீதியானவைகளை சேமிக்கிற ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆகவே சந்தோஷப்படுங்கள். இன்னுமாக உங்கள் சரீரத்திற்கு வேண்டிய சுகத்தை அருளுகிற ஆசீர்வாதமான ஆண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள் பலவிதமான வியாதியோடு இருந்த ஜனங்கள் 18 வருடம், இன்னுமாய் 38 வருடம், 12 வருடம் படுத்த படுக்கையாய் கிடந்தவர்கள், பலவித வியாதியை சுமந்து தெரிந்தவர்கள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளினால் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். எசேக்கியா அந்த மன்னன், அவன் மிகவும் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலையிலே இருந்தான். அந்த மனிதனுடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்தவர். இந்த வருடம் உங்களுக்கு ஆரோக்கியமான வருடமாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டிலே சுகத்தோடு வாழப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஆரோக்கியம், அந்த ஆசீர்வாதமான ஆரோக்கியம் மழையாய் உங்கள் சரீரத்திலே வர்ஷிக்க பண்ணி நீங்களும் உங்களை சார்ந்த பிள்ளைகளும் இந்த வருடத்தில் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்க போகிறீர்கள். இன்னுமாய் ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணி உங்களை ஆசீர்வாதமான நிலையிலே அவர் உங்களை உயர்த்த போகிறார். வாழ்விலே குறுக்கிட்ட பிரச்சனைகள், என்னுடைய ஜெப வாழ்வு, வேத வாசிப்பு, என்னுடைய ஊழிய பாதையிலே நான் தேவை கண்டுகொண்டு விட்டேன் என்ற உணர்வோடு இந்த நாளிலே நீங்கள் இந்த வருடத்திலே பிரவேசித்தீர்கள் என்றால் அருமையான சகோதரனே சகோதரி, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று மங்கி கிடந்ததான, மனமடிவற்று கிடந்ததான, பயந்து கிடந்ததான அந்த எலியாவை தட்டி எழுப்பி மறுபடியும் பயணிக்க செய்தவர் உங்கள் வாழ்விலே குறுக்கிட்ட எல்லா தடைகளையும் மாற்றுகிறார். தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அதற்கு முட்டுக்கட்டையை கொண்டு வந்து அதை முடக்கி போட்ட எல்லா இருளின் ஆவிகளையும் விலக்கி உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நீங்கள் பயணிக்க செய்யும்படி ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்தில் மழையாய் உங்களிலே வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆகவே மனம் கலங்காதிருங்கள். கடந்ததை நினைத்து நீங்கள் மனம் நொந்து விடாதிருங்கள். இந்த புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதம் உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆன்மீக வாழ்விலே, உங்கள் ஊழிய பாதை, நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமான மழையை தேவன் வர்ஷிக்க பண்ணி நீங்கள் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் வாழப் போகிறீர்கள். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் தந்த நல்வார்த்தை
ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீரே. இந்த அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய தொடுதல் தம்முடைய பிள்ளைகளில் இந்த வேளையில் இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நீர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் போகிறவர் அல்ல. ஆபிரகாமுக்கு சொன்னீர், ஈசாக்குக்கு சொன்னீர், ஆண்டவரே இயேசுவே யாக்கோபுக்கு சொன்னீர். அப்பா, இந்த பிள்ளைகள் சகல நிலையிலும் ஆரோக்கியத்தோடும் சேமத்தோடும் சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆண்டவரை விடுதலையோடு வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து உம்மிலே பலன் கொண்டு இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருக்கு என்று சாட்சியதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முடக்கப்பட்ட இடங்களை ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறதற்காய், அற்புதங்கள் நடக்கிறதற்காய், ஆண்டவருடைய செயல் இந்த வருடத்தில் வெளிப்பட போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.